நம்மோடு பகிர்வதற்காக குஜராத் மாநிலத்தின் முன்னாள் ஏடிஜிபி திரு சேகர் மாணிக்கம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த தாக்குதல் நிறுத்தம் என்ற முடிவு அதிகாரப்பூர்வமாக இரு நாட்டு தரப்பிலும் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துவது ஏன்? இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டும்? அதாவது தாக்குதல் நிறுத்தப்படும் இந்த அறிவிப்பு தான் இருக்கு, இன்னும் அக்ரிமெண்ட் ஆகல. அந்த அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் இவங்க மேற்கொண்டு இந்த மாதிரி சில சில சலசலப்புகளை செய்வாங்க. அது மாதிரி பாகிஸ்தானுக்கு எப்பொழுதுமே ஒரு ஹேபிட், எப்போ சீஸ்ஃபயர் முடியுதோ அதுக்கப்புறம் ரொம்ப ஜோரா கொஞ்ச நாளைக்கு அது ஃபயரிங், தன்னுடைய ஃபயர் பவர் காமிப்பாங்க. ஏன்னா நாங்கள் தான் ஒத்துக்கல, நீங்க தான் எங்களுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. இது அமெரிக்கா பாகிஸ்தான் கொடுத்த ஒரு பிரஷர்னாலையும் வந்திருக்க தொட்டு அவங்க அந்த பாகிஸ்தான் ஆர்மி மற்றும் ஐஎஸ்ஐ இதை பேக்ரவுண்ட்ல அவங்க இதை செய்ய விட்டுருப்பாங்க. அது அவங்க பர்மிஷன் இல்லாம இதெல்லாம் நடக்காது. ஸோ இதுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க இந்திய ராணுவம். அது நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட் ஆரம்பிச்ச பிறகு, பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியும் இதனுடைய கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு. 5 மணியோட கடல் வழி, தரை வழி, அதே போன்று வான்வழி தாக்குதல்கள் நிறுத்தப்படுது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கணிப்போடு தான் இந்தியா இருந்திருக்குமா? கண்டிப்பா. இது எல்லையில நம்மளுடைய ராணுவத்துடைய இதெல்லாம் ஒண்ணுமே விட்ரா பண்ணலையா, அது கடைசி கட்டத்துல எல்லாம் முடிஞ்சப்பதான் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இந்த பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானுடைய இந்த உளவு பிரிவு ஐஎஸ்ஐயும் என்னைக்குமே நம்ப முடியாது. அதனால அது தயாரா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப இது பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சல் தான் இது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிலீஃபா இருந்தாங்க, மறுபடியும் இது ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு கவலை பொதுமக்கள் மத்தியில தான் இருக்கும். ஆனா இது பாகிஸ்தானுக்கு இப்ப கொடுக்குற அடியில மறுபடியும் அவங்க அடங்கிடுவாங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. இது ஒரு சில இடங்கள்ல அவங்க தாக்குதல் நடத்துற மாதிரி காமிக்கிறது, நாங்க பயப்படல இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த போர் சூழல் நிறுத்தம் அப்படின்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வருவதற்கு முன்பாக இந்தியா தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இனி நடத்தப்படுற எல்லா தாக்குதல்களுமே ஒரு போராகவே கருதப்படும், அதற்கு ஏற்ற வகையிலான தக்க பதிலடியை தீவிரப்படுத்தும் இந்தியா என்ற வகையில் இந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் இந்த தாக்குதல், இது போன்ற தாக்குதல்களை பாகிஸ்தான் ஈடுபடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்களா இந்தியா? ஆமா, அது மாதிரிதான் ஆக்ட் ஆஃப் வார்னே சொல்லியிருந்தா நம்ம இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடியே நம்ம எச்சரிக்கை விட்டுருந்தோம். எனி வயலேஷன், பார்டர் வயலேஷன் அமௌண்ட்ஸ் டு ஆக்ட் ஆஃப் வார்ன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு அவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படியும் காம்ப்ரமைஸ் ஆகுது, எப்படியும் அக்ரிமெண்ட் போட போறாங்க, அதனால ஒன்றும் பெரிய நம்மளை தாக்க மாட்டாங்கிற ஒரு தைரியத்துல அவன் செய்யறான். அது இப்ப தக்க பதிலடி கொடுத்தா அதுக்கப்புறம் அது அடங்கிடுவாங்க. ஆக்சுவலா இது இப்போ இது யுனைடெட் நேஷனுக்கு கூட இந்த வயலேஷன் போகும், அமெரிக்காவுக்கும் போகும். ஸோ பாகிஸ்தான் ராணுவ தளபதி தான் இது பெரிய தலைவலியா இருக்கும். அது நாளைக்கு தெரியும், நாளைக்கு எப்படி இதை கொண்டு போறாங்கிறது தெரியும். ஆனா இது இப்பைக்கு இந்த போர் நிறுத்தங்கிறது ஒரு அறிவிப்பு தான். அதை இன்னும் முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல இருந்தா அது எஃபெக்டிவ் ஃப்ரம் திஸ். இன்னைக்கு சும்மா அறிவிப்பு எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2 பேரும் கையெழுத்து போட்ட பிறகுதான் அது எஃபெக்டிவ். அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 பேரும் சேர்ந்து இதை முடிவு பண்ணணும். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அது லோக்கல் யூனிட்லாம் அவ்வளவு கண்ட்ரோல் கிடையாது பாகிஸ்தான் ஆர்மியோட. அவங்க இஷ்டத்துக்கு சமயத்துல பண்ணுவாங்க. அந்த நேரத்துல இந்தியா திருப்பி கொடுத்தா ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி இந்தியா திருப்பி கொடுக்கிற அந்த பதிலடி என்பது பெருசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்ல, அப்படியெல்லாம் போகாது. ஏன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் இதுல டிக்ளேர் பண்ண பிறகு அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு போகாது. ஆனா அவங்க அதாவது இந்த குவாண்டம் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க, அது என்ன சொல்றது, அந்த
எந்த அளவுக்கு அவங்க நம்ம மேல தாக்குதல் நடத்துறாங்களோ அதோட கொஞ்சம் கூடயே நம்ம நடத்தலாம். அது 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 நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்து கூட இருக்கும், சொல்ல முடியாது. இது ஆக்சுவலா அந்த இதுல இருந்து பார்த்தாதான் தெரியும். அந்த ஃபீல்டுல வந்து அங்க என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த வயலேஷன்ஸ் வந்து எதிர்பார்த்தது தான். இது யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இந்திய ராணுவக்கே தெரியும். இவங்க இந்த மாதிரி சில்மிஷ வேலையில பண்ணுவாங்கன்னே தெரியும். அதனால வந்து தயாரா தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் இது இல்லை. இது எதுவுமே கம்ப்ளீட்டா விட்ரா பண்ணல. நம்ம எல்லாமே அதே ஒரு என்ன தயார் நிலையில் இருக்குமோ அதுங்க தான் இருக்கும். பேஸ் எல்லாம் ஒன்றும் இது பண்ணல. எல்லாம் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், ஃபார்வர்டு இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அது சும்மா வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆர்ட்லரி, இந்த ஸ்மால் ஆர்ம்ஸ், ஈவன் ட்ரோன்ஸ் கூட விட்டுருப்பாங்க. அது நம்ம கவனிச்சுக்க வேண்டியதுதான். ஆனா ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ண பிறகு ரெண்டு கண்ட்ரியும் வந்து ரொம்ப எல்லை மீறி போக முடியாது. பாகிஸ்தானும் போக முடியாது, நம்மளும் போக முடியாது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் தரப்புல இருந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு மோதல வந்து நிறுத்துறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு இந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இந்த தாக்குதல் சிறிய அளவுல இது நடத்தப்படும், அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிற வரைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, கரெக்டா சொல்றீங்க. அந்த அக்ரிமெண்ட் இப்ப ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சீல் பண்ற வரைக்கும் இது வந்து இந்த மாதிரி இன்னும் நாளைக்கு கூட காலையில இப்ப நைட்ல கூட சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். அந்த இது இப்ப இந்த இதை பயன்படுத்தி அவங்க தீவிரவாதிகளை அமைப்புகளை உள்ள விடுறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் இருக்கிறதோட தான் இந்திய ராணுவமும் அந்த வெளியுறவுத்துறையும் ரொம்ப காஷியஸா ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதை வந்து கரெக்டா அவங்க முடிச்சிருவாங்க. அது இதுக்கு வந்து நம்ம தயார் நிலையில இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு பெரிய இதுதான், ரிலீஸ் தான். உண்மை தயாரா இல்லாம இருந்தா திடீர்னு வந்து அடிச்சான்னாக்கா அது வேற. இப்ப வந்து எல்லாம் தெரியும், போரும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மழை விட்டாலும் தூறல் உள்ளங்கிற மாதிரி ஒரு கேஸ் தான் அது. ஆனா அதனுடைய இப்ப வந்து அவங்க தீவிரப்படுத்தினாங்கன்னா தாக்குதல்ல, அதுக்கப்புறம் வயலேஷன் தான். அது வயலேஷன் சொல்ல முடியாது. சீஸ்ஃபயர் சீஸ் டு எக்ஸிஸ்ட், அதாவது சீஸ்ஃபயரே இல்லாம போயிடும். அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அக்ரிமெண்ட்க்கு பிறகு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்றீங்க. ஆமா, இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாளைக்கு கூட செய்வாங்க, காலையில கூட செய்வாங்க. இப்ப எதிர்பார்த்ததுதான், எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஆக்சுவலா பொதுமக்கள் எதிர்பார்க்கல, அது வந்து ஆர்ம்டு போர்சஸ், டிஃபென்ஸ் சர்வேல கூட எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். பாகிஸ்தான் அவ்வளவு சீக்கிரமா இதை பண்ணிட்டா. முதல்ல வந்து அவங்களே வந்து என்னமோ கீழே குனிகிற மாதிரி குனிஞ்சு நாங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம், போடுங்க, நாங்க நிறுத்திடுறோம்மா. அப்புறம் அங்க சலசலப்பு பார்டர்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம திருப்பி கொடுக்கும்போது இங்க பாருங்க அவங்க எங்களை அடிக்கிறாங்கம்பாங்க. இது ஒரு டாக்டிக்ஸ். அது பாகிஸ்தானுக்கு ஆரம்பத்துல இருந்து இதுதான். குப்புறம் விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிற மாதிரி அவன் தோத்து போயிட்டான். இப்போ வந்து அவனால ஒன்னும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காக்காரங்க சொன்னாங்கிறது வேற. இவங்களாதான் இப்ப வந்திருக்காங்க, எப்படியோ தப்பிச்சா போகுதுன்னு வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் சும்மா அதை வெளியே காட்டாம இருக்கிறதுக்கு வீம்புக்கு வேண்டி பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அமெரிக்கா மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக இந்தியாவோ பாகிஸ்தானோ இந்த போர் சூழல் நிறுத்தம் என்ற ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடியே அமெரிக்கா தான் இதை அறிவிச்சாங்க. இந்த சீஸ்ஃபயர், அதாவது இந்த போர் சூழல் நிறுத்தம் அப்படின்ற ஒரு உடன்படிக்கைக்கு இரண்டு நாடுகளும் உடனடியாக வருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப பாகிஸ்தான் இது போன்ற சிறு தாக்குதல்களை நடத்தினாலும் அது அமெரிக்கா எப்படி பார்க்கும்? அமெரிக்கா வந்து பெருசா ஒண்ணு பார்க்காது. ஆனா வந்து நம்ம எப்படி அமெரிக்கா கிட்ட கொண்டு போறோங்கிறது இருக்கு. இப்ப நம்ம வந்து இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா, ஒரு பெரிய இதை நீங்க சொன்னீங்க, நாங்க போர் நிறுத்தணும், அவங்க நிறுத்தல, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு அமெரிக்காவை கேட்கலாம். கேட்டா அமெரிக்கா மறுபடியும் பாகிஸ்தானை வந்து கேட்பாங்க, இது என்ன விளையாட்டா இருக்கு, நீ பாட்டுக்கு ஒத்துக்கிட்டு இது பண்றேன்ட்டு. ஆக்சுவலா அமெரிக்காவுடைய பிரஷரோட இந்த $1 பில்லியன் கொடுத்தாங்கல்ல அந்த சர்வதேச அந்த பின்னாடி பிஹைண்ட் த ஸ்கிரீன் சில விஷயங்கள் நடந்திருக்கும். பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க, நீ போற நிறுத்தினாதான் இது வரும்னு. ஸோ அவன் போற நிறுத்திட்டான். இப்ப வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு இப்ப பாகிஸ்தானுக்கு தான் எல்லாமே பிரச்சனை. நமக்கு வந்து
ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம திருப்பி அடிச்சுட்டு போவோம், நமக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஆனா பாகிஸ்தானுக்கு தான் அது பெரிய பிரச்சனையாகும். அதை நம்ம இந்தியா எப்படி இன்டர்நேஷனல் ஃபாரம்ல கொண்டு போகுதுங்கிறது தான் பெரிய விஷயம். இப்ப இந்தியா வெளியுறவுத்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தான் இதை உடனடியாக பண்ணிருப்பாங்க. இந்நேரம் அமெரிக்காவில் உள்ள முக்கியமான பெரிய தலைவர்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன மூவும் இப்ப ரெக்கார்ட் ஆகும், அது அங்க போகும். அப்ப அமெரிக்காவும் திருப்பி கேட்பாங்க, நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். அது ட்ரம்ப்புக்கு எப்படின்னா ஒரு மாதிரி மற்ற பிரசிடென்ட் மாதிரி இல்லை, நான் சொல்லி கேட்கலையா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவருக்கு. ஸோ அவரு என்ன பண்ணுவாரு, பாகிஸ்தானை நெரிப்பாரு, நீ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு. இப்ப ஏன்னா இப்ப இந்த வயலேஷன் இப்ப முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் ஆகி இப்ப ஒரு மறுபடியும் அது 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா ட்ரம்ப்புக்கு அவருக்கு எங்க முகத்துல கறி பூசின மாதிரி ஆயிடும். அதனால அமெரிக்கா அந்த அளவுக்கு விடாது பாகிஸ்தானை. இப்ப இந்நேரம் அவங்க ஏற்கனவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுல ஒரு முடிவு என்பது வரும் என்று எதிர்பார்க்கலாம் என்ற கருத்து தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சேகர் மாணிக்கம்.